இன்றைக்கு வந்து போர் குற்றம்னு சொல்லக்கூடியது ரொம்ப சாதாரணமா அன்றைக்கு செஞ்சாங்க. அதை உயரிய ஒழுக்கமாகவும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கப்புறம் கடவுளர்கள் கிடையாது, மாயவாதம் கிடையாது, முழுக்க முழுக்க யதார்த்தவாதம். எங்கேயும் நீங்க மாயவாதத்தை நான் சொல்றேன், ஒருத்தன் கூப்பிட்டு சோழி போட்டு ஒருத்தன் உருட்டி பார்த்து ஒருத்தர் சொல்றான், அவனை கிண்டல் பண்ணிட்டு இங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. அவன் பாடுறான், என் பாட்டுக்கு காசு கொடுறா, நான் சும்மா வந்துட்டு போறது காசு வாங்கலன்னு, மற்ற மாதிரி வணிக பரிசுலன்னு நீ நினைச்சியான்னு பாடியிருக்கான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் வச்சுக்கோங்க. விரட்டி போய் வெட்டி கூட்டு வந்து வெட்டி கொண்டதாவோ அதில் ஒரு சாகசமாவோ சொல்ல, ஏன்னா அந்த காலம் சொல்லியிருக்கலாமே. இன்னைக்கே சாகசமா நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. பெண் வந்து இன்னொருத்தன் கூட போயிட்டா கூட்டு வந்து கொலை பண்றத ஒரு சாகசமா நினைக்கக்கூடிய குணம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. 2000 வருஷத்துக்கு முந்தி ஒருவேளை பண்ணியிருக்கலாம், ஆனா எழுதப்படலன்னு என்ன அர்த்தம்னா அது ஒரு அறமா அவங்க கருதல அப்படின்னு நான் சொல்றேன். உரைக்கல்லான்னு யாரை சொல்றாங்கன்னா, சில பேர் வந்து காதலை வந்து வெளிப்படுத்த முடியாம தள்ளி நின்று பார்த்துக்கிட்டே, அது அந்த காலத்துல நாங்கெல்லாம் தான் தள்ளி இருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம், வழியே போய் சொல்ல மாட்டோம். ஸோ இவங்களுக்கு வந்து உரைக்கல்லான்னு அந்த பொண்ணு கிண்டல் பண்றா. தமிழ் மொழியை காத்து மேடையில் கெத்தாக அமர்ந்திருக்கும் விழாவின் நாயகன் திரு கே பிரபு ராஜதுரை அவர்களை ஏற்புரை கேட்க அன்புடன் அளிக்கிறோம். விழாவிற்கு சம்பிரதாயமாக ஒரு நன்றி அறிவிப்பு இருக்கும் என்றாலும், எங்களுடைய குறுகிய கால அழைப்பை ஏற்று என்னால் மிக்க தயக்கத்துடன் தான் நீதிபதி சுரேஷ் அவர்களை அணுகினோம். நன்றாக எங்களுக்கு தெரியும் அவருடைய பணி எவ்வளவு கடுமையானது என்று. ஆனாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏனென்றால் சில காலம் முன்பு யூடியூப்பில் அவர் பேசிய, திருவண்ணாமலையில் அவர் பேசிய உரையை கேட்டேன். அதுவரை அவர் ஒரு நீதிபதியாகத்தான் எனக்கு தெரியும். ஒரு மிகச் சிறப்பான உரை. நான் பொதுவாக காலையில் நடைபயிற்சி செல்லும் பொழுதும் வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுதும் பல்வேறு தமிழ் அறிஞர்களின் உரையை அல்லது நமது சட்ட வகுப்புகளெல்லாம் எடுக்கிறார்களே அந்த உரைகளையும் கேட்டுக்கொண்டே செல்வது வழக்கம். அப்படி அது ஒரு தற்செயலாகத்தான் அந்த உரையை கேட்ட பின்னர் தான் இவ்வளவு சிறப்பாக உரையாற்றக்கூடிய பக்தி இலக்கியங்களை பற்றியும் மற்ற இலக்கியங்களை பற்றியும் சிறப்பாக உரையாடக்கூடிய ஒரு நீதிபதி இருக்கிறார் என்று மிகுந்த மகிழ்ந்தேன். அதனால் எங்களுக்கு மனதில் இந்த புத்தகத்தை பற்றி அறிமுக விழா ஒன்று நடத்த வேண்டும் என்று லக்ஷ்மி, திரு அசோக் மற்றும் நண்பர்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்ததால் எனக்கு அவரை தவிர வேறு எவரும் மனதில் வரவில்லை. அவர் வந்து பேச வேண்டும் என்று நினைத்தோம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்து சிறப்பான ஒரு உரையை ஆற்றியமைக்காக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அதே மாதிரி ஒரு குறுகிய கால அழைப்பு தான். இங்கு வந்திருக்கும் பிற நீதிபதிகளும் மற்ற வழக்குரைஞர் நண்பர்களும் அறிமுக உரையாற்றிய லக்ஷ்மி கோபிநாதன் மற்றும் இதை பற்றி கூறியவுடன் உடனடியாக நாம் சிறப்பாக செய்து விடுவோம் என்று இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த MBA நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை பற்றி லக்ஷ்மி அவர்கள் பேசினார்கள். சங்க கவிதைகள் என்பது பள்ளியில் படித்ததோடு சரி, அதற்கு பின்னர் நாம் தொடர்வதில்லை. திருக்குறளை பொறுத்தவரை தொடர்ச்சியாக நாம் அதை படித்து கொண்டிருப்பதால் ஓரளவுக்கு பேசிக்கொண்டிருப்பதால் ஓரளவுக்கு அதை பற்றி தெரிந்திருந்தது. முதல் முறையாக நான் சங்க பாடலை பற்றி கேள்விப்பட்டது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன் மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது ரயில் நிலையத்தில் எழுதி வைக்கப்பட்டிருந்த கவிதை உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங் கலந்தனவே. இதை மிக அழகாக A.K. ராமானுஜம் அவர்கள் மொழிபெயர்த்து லண்டன் மெட்ரோ ஸ்டேஷனில் இருப்பதாக ஒருத்தர் பதிவிட்டிருந்தார். இந்த கவிதையை விளக்க வேண்டிய தேவை கூட இல்லை. ஏனென்றால் என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் யார், 2 பேர் காதலிக்கிறார்கள். வேறு வேறு வகுப்பு சமூகம் இருக்கலாம். உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் யார் யாரோ, உன்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் என்னுடைய தாயும் யார் யாரோ, உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் எந்த முறையில் உறவினர்கள், நீ எந்த வழி, உன்னுடைய சமூகம் எது என்னுடைய சமூகம் எது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனாலும் செம்மண் நிலத்தில் கலந்த ஒரு நீர் போல நாம் கொண்ட அன்பினால் நாம் ஒன்றாக கலந்திருக்கிறோமே என்ற ஒரு பாடல்.
இந்த பாடல் இன்றைக்கும் இது ரெலவெண்ட். இன்றைக்கும் அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. நமக்கு சமூகத்தில் நம்ம நிலவக்கூடிய சூழல் நமக்கு தெரியும். இது எவ்வளவு ஒரு எனக்கு அப்போது படித்தபோது எவ்வளவு ஒரு உயர்வான ஒரு கருத்தோடு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது என்று மிக ஆச்சரியமா இருந்தது. ஏனென்றால் இப்போது கூட கீழடியில் நமக்கு கீழடியிலோ மாதிச்சநல்லூரிலோ நமக்கு சில ஓடுகள் கிடைக்கின்றன. அதில் சில எழுத்துக்கள் இருக்கிறது. அதை பார்த்து நாம் வியந்தோதி கொண்டிருக்கிறோம். ஆதர் அந்த பழைய தமிழ் பெயர்களோ அல்லது நம்ம சமண படுகைகளுக்கு சென்றால் கொடையடித்தவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும் பொழுதே நம்மளுக்கு வியப்பாக இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட ஒரு படம் ஒரு கிறுக்கல் போல இருந்தால் கூட இன்று நாம் வியப்பாக அதை பார்ப்போம். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மனதை 2000 வருடங்களுக்கு பின்னால் நாம் கொண்டு சென்றால் இவ்வளவு இன்றைக்கும் இலக்கியம் என்று போற்றத்தக்க, இன்றைக்கு எழுதக்கூடிய எந்த ஒரு கவிஞருக்கும் சவால் விடக்கூடிய ஒரு அழகியலும் இலக்கணமும் மிகுந்த பொருட்செல்வம் மிகுந்த கவிதைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. கவிதைகள் என்பதை விட பாடல்கள் என்று சொல்கிறார்கள். இன்று வைரமுத்து கூட கபிலரை போல ஒரு நாள் வாழ்ந்துவிட்டால் போதும் என்று பொறாமைப்படக்கூடிய அளவில் மிகச்சிறந்த பாடல்களை அந்த காலத்தில் படைத்திருக்கிறார்கள். எனவே இது அதற்கு பின்னர் அதை பற்றி நான் மறந்துவிட்டேன். வேள்பாரி என்று ஒரு நாவல் எழுதப்பட்டது. சு வெங்கடேசன் தற்போது எம்பியாக இருக்கிறார். அவர் எழுதினார். பாரியை பற்றி அந்த கதையை படிக்க ஆரம்பித்த நான் இது பாரியை பற்றி வரலாற்றில் எங்கு தேடுவது என்று தேடிய போதுதான் நான் சங்க பாடல்களை படிக்க ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில் கொரோனா வீட்டடைப்பில் இருந்தோம். எனக்கும் மிகுந்த நேரம் கிடைத்தது. பாரியை பற்றி சங்க பாடல்கள் படிக்க ஆரம்பித்த நான் இவ்வளவு விஷயங்கள் சங்க பாடல்களில் இருக்கிறதா என்று அவர் சொன்ன மாதிரி தெரியாமல் சென்று விழுந்தேன். இன்று வரை நான் அதிலிருந்து மீளவில்லை. லட்சுமி அவர்கள் சொன்னார்கள், இந்த சங்க பாடல்களை பொறுத்து அதற்கு பின்னர் திருக்குறளோ பக்தி இலக்கியங்களோ கம்பராமாயணமோ இவன் 50 காப்பியங்களோ பெருங்கதையாடல்கள் அல்லது அறிவுரைகள். சங்க பாடல்களில் உள்ள கதைகள் எனக்கு மிகவும் பிடித்து போனது. அதற்கு பின்னர் அதற்கு இணையான உலக இலக்கியங்களை தேடி பார்த்தேன். உலக இலக்கியங்களை. ஆனால் இந்த சங்க பாடல்களில் இருப்பது போல கதைகள் அங்கிருப்பினும் இங்கு இருப்ப சங்க பாடலில் கூடப்படுவது போல காட்சிகள் அங்கு இல்லை. ஒரு சிறு கதை, இந்த நும்மினும் சிறந்தது நுவ்வை என்ற ஒரு பாடலில் கூட அந்த பாடலில் கூட பெறும் காட்சி செறிவு உலகத்தில் எங்கேயுமே எந்த ஒரு இலக்கியத்திலும் நாம் காண முடியாது. முக்கியமாக அவர் கதை என்று சொல்லும் பொழுது அவர் லட்சுமி அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். நாளை நீதிமன்றத்தில் கூட இதை கோட் பண்ணி விடுவார் என்று. வழக்கறிஞர்கள் சிறந்த கதை சொல்லியாக இருக்க வேண்டும். கதை சொல்லி என்றால் தங்கள் வழக்குகளை பற்றி வித் அ பிட் ஆஃப் எமோஷன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். நாம் சிறு சிறு கதைகளை சேகரிக்க வேண்டும். நம் வாழ்வில் நம்முடைய முதல் வயதிலிருந்து கேட்கப்பட்ட கதைகள் நம்ம சேகரித்து வைப்பது எந்த சமயத்திலும் நீதிமன்றத்திலும் உதவும். அதற்கு ஒரு உதாரணம் கூற விரும்புகிறேன். நீதிபதியிடம் எனக்கு வழக்கு, என்னுடைய கட்சிக்காரர் ஒரு வருவாய்த்துறையில் உள்ள ஊழியர், அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்த சம்பந்தமாக வழக்கு. கலெக்டர் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட், இவர் 2வது ரெஸ்பாண்டன்ட். அந்த வழக்கு நடக்கும் பொழுது கலெக்டரிடம் அந்த கவர்மெண்ட், நான் இவருக்காக நடத்துகிறேன், கவர்மெண்ட் லீடரிடம் நீதிபதி ஆவணங்களை கேட்கிறார். அதற்கு பின்னால் நிற்கும் ஒரு நபர் வேகமாக தருகிறார். அவர் என்னுடைய கட்சிக்காரர். அதுவரை ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவி கொண்டிருந்தது. அது யார் என்று கேட்டதும் அவர் என்னுடைய கட்சிக்காரர் என்றதும் நீதிபதியுடைய முகமே மாறிவிட்டது, சிவந்து விட்டது. அந்த சூழ்நிலை மாறுகிறது. அவருடைய கோபம் கொம்பளிக்கிறது. அது எப்படி 2வது செகண்ட் ரெஸ்பாண்டன்ட், 2வது பிரதிவாதி எப்படி அவர் கலெக்டர் ஹேஸ் டு பிரசன்ட் ஹிஸ் கேஸ் இண்டிபெண்டன்ட்லி, இவர் எப்படி அவருக்கு உதவக்கூடும் என்று நீதிபதிக்கு உடனடியாக அந்த சூழல் மாறிவிட்டது. எனக்கு எப்படியாவது அந்த சூழலை தனித்தாக வேண்டும். நான் உடனடியாக தூத்துக்குடியில் முத்து குளிக்கும் கதை உங்களுக்கு தெரியும் தானே என்று ஆரம்பித்தேன். உடனே நீதிபதியின் ஆர்வம் அது என்ன அப்படின்னு. இல்லை, தூத்துக்குடியில் முத்து குளிக்கும் பொழுது முத்து குளிக்க தண்ணிக்குள்ள இறங்குறவனுடைய மேல இருந்து ஒருத்தர் கயிறை பிடிச்சிருப்பார். அந்த கயிறை பிடிச்சிருக்கிறது அவருடைய மைத்துனர். ஸோ அவர் கையில் இருக்கும் பொழுதுதான் அந்த
அவர் உள்ள இறங்கி அந்த 3 நிமிடம் அவர் மூச்சு பிடிக்க முடியும். அவருக்கு ஆபத்துன்னு வந்துன்னா அவர் கயிறு ஆட்டோன்னா வேகமா மேலே தூக்கணும். ஸோ மைத்துனர்கிட்ட கையில இருந்துன்னா மைத்துனுடைய உயிரை காப்பாற்றணும், உடனடியாக கயிறை எடுத்துருவாரு. மற்றவர்னா இன்னும் கொஞ்சம் 2 புத்து எடுத்து வரட்டுமே நினைப்பாரு. அப்படின்னு சொன்ன உடனே அந்த சூழல் நீதியுடைய கவனம் வந்து இந்த கதை மேல போயிடுச்சு. ஸோ அதனால சிறு சிறு கதைகள் வந்து நீங்க சங்கப்பாடல படிச்சாலும் சரி, என்றைக்கா ஒரு நாள் உங்களுக்கு வந்து உதவும். ஏன்னா ராமாயணம் பத்தி வால்மீகி ராமாயணத்துல படிக்கும் பொழுது ஒரு காட்சி வந்து எனக்கு அது ரொம்ப, தசரதன் வந்து ராமனை வந்து மன்னனா பட்ட சூட்டணும்னு விரும்புறாரு. வால்மீகி ராமாயணம் எல்லாரையும் கூப்பிடுறாரு, நோபல் மேன்ல இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் அனைவரையும் கூப்பிட்டு அவர் சொல்றார், தசரதன் ஒரு நாட்டுடைய சக்கரவர்த்தி, ராமன் அவருடைய மூத்த மகன். ராமனுக்கு பட்ட சூட்டுறது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ தசரதன் வந்து கேட்குறாரு, நான் வந்து இந்த மாதிரி பதவி விலகலான்னு இருக்கிறேன், எனக்கு அடுத்து வந்து ராமன் வந்து பதவி ஏற்கணும்னு நினைக்கணும்னு எல்லாரும் ரொம்ப ஆர்வம், சிறப்பான முடிவு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆரவாரம் பண்றாங்க. தசரதன் அதை நிற்கல, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நோபல் மேனை முதல்ல கூப்பிட்டு, ஏன் ராமனை வந்து மன்னனா வரணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு ஒரு ரீசனை கேட்கிறாரு. இதுதான் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால படிக்கிறோம். சிம்பிளா ஒரு டிசிஷனை மட்டும் கொடுத்துட்டா போதாது, அந்த டிசிஷன் ஏன் எடுத்தீங்கிறத அவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் தான் ராமனை பட்டு சுட்டுறாரு. இந்த கதை கூட உங்களுக்கு என்னைக்காவது உதவலாம். ஸோ இந்த கதைகள் வந்து இந்த சங்க இலக்கியங்கள்ல பல்வேறு கதைகளை தாண்டி அதுல கூறப்படக்கூடிய அறம், நான் உலக இலக்கியங்களை வந்து கம்பேர் பண்ணேன்னு சொன்னேன். ஈவன் ஐ பார்ன் ஆஸ் எ கிறிஸ்டியன், அதனால பைபிள்ல உள்ள கதைகளை கூட நான் பார்த்தேன். அன்றைக்கு அறமாக கருதப்பட்டது இன்று அறம் கிடையாது. பைபிள்ல அன்றைக்கு அறமாக போர், இன்றைக்கு வந்து போர் குற்றம்னு சொல்லக்கூடியது ரொம்ப சாதாரணமா அன்றைக்கு செஞ்சாங்க. அதை உயரிய ஒழுக்கமாகவும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து உள்ள எந்த ஒரு காரியத்தையும், மேபி ஒருவேளை கல்லு நிறைய சாப்பிட்டாங்க, அதை வேணா எனக்கு தவறுன்னு சொல்லாம ஒழிய மற்ற எந்த ஒரு காரியத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு எது அறம்னு சொல்றோமோ அதை தான் அன்றைக்கு அறமா இருந்தது. ஒரு மன்னன் எழுதுறான் பாட்டி இரும்பெரும், அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுடுவேன். அந்த மன்னன் வந்து அவன் அதியமான் கூட சண்டை வருது. அப்ப சகோதரனுக்கு சண்டை, எல்லாரும் போய் ஆலோசனை சொல்றாங்க, எதுக்கும் அவன் தம்பி கூட போய் சண்டை, ஏன்னா அதியமானா உறவு வைக்கிறாங்க அதியமான்றது. அப்ப அவர் பாடுற பாட்டு எனக்கு அப்பதான் நீதிபதிகளுடைய பணி சுமை என்னன்னு தெரிஞ்சு. ஏன்னா சில காலம் முன்னால வந்து ஒரு நீதிபதியை கூப்பிட்டு இருந்தார். கூப்பிட்டு அந்த பள்ளிக்கு நீ தானே அட்வொகேட்டு, அதுல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அட்மிஷன் வேணும் என்னுடைய ஸ்டாஃபுக்கு அப்படின்னு கேட்டார். அப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நீதிபதியா இருக்கிறவர் ஒரு பள்ளியில ஒரு அட்மிஷன் வாங்குறதுக்கு அவர் நேரடியாக கேட்க முடியாது அவருக்கு. அதனால நீதிபதி பணிங்கிறது அவ்வளவு சுமையான ஒரு பணி. இந்த சமயம் வந்து ஒரு மன்னன் உணர்ந்திருக்கார். நம்ம நினைச்சிடும் மன்னெல்லாம் ரொம்ப ஜாலியா வந்து சாப்பிட்டுட்டு அந்த புறத்துல ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறோம். அவன் எழுதுறான் பாருங்க, அறம் புரிந்தன்மை அரசில் பிரித்தல், அரசில் பிறத்தல். அதாவது நம்ம பண்ண முன்பிரிவில நம்ம பண்ண நல்ல விஷயங்களுக்காக இன்னைக்கு அரசனா பிறந்திருக்கான்னு எல்லாம் நினைக்கிறாங்க. தப்பு. துறந்த தொடர்படு துண்ணிய கேண்மை. என்னோட விட்டு போனவங்களோட தன்னால நட்பு பாராட்ட முடியல. ஏன்னா அவன் இளவரசனா சிறு பையனா நிறைய பேர்கிட்ட விளையாண்டுருப்பான், இளவரசனா இருந்திருப்பான். ஆனா அரசனா மாறினதுக்கு அப்புறம் அதே நட்பு அவனால தொடர முடியாது. இது ஒரு மன்னன் வந்து உணர்ந்து பேசுறான். இன்னைக்கு அதே விஷயத்த நீதிபதிகள் உணர்ந்திருப்பாங்க. நேற்று வரைக்கும் அவங்களோட நண்பரா இருந்திருப்பாங்க. ஒன்ஸ் தே காட் themselves elevated, அந்த நட்பை அவங்களால தொடர முடியாது. சிறந்தார்க்கும் பாடு செயலியார் தத்தம் பிறந்த வேல் வென்றீர் பொருட்டு. யாராவது சிறப்பா ஒருத்தங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண கூட எங்களால முடியாது அப்படின்னு பாடியிருக்காங்க. ஸோ இது 2000 வருஷத்துக்கு வந்து இன்றைக்கு நம்ம சொல்ற ஒரு விஷயம், அன்றைக்கு அதை பாடி வச்சிருக்காங்க. அதை ஒரு மன்னன் உணர்ந்திருக்கான், நினைச்சு அதை செஞ்சிருக்கலாம். எனக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப், ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா அவர் கூட என்னால பண்ண முடியாத ஒரு நிலையில இருக்கிறேன்ட்டு ஒரு மன்னன் நினைச்சு பாடுறான். இந்த பாடலுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன யாயும் வேற அதற்கெல்லாம் வந்து இணையா வந்து நான் உண்மையிலே சவால் விட்டு கேட்கிறேன். நான் உண்மையிலே தேடி தேடி படிச்சேன். இணையான ஒரு பாடல் வந்து நீங்க உலகத்துல எங்க தேர்ந்தாலும் கிடைக்காது. அதே மாதிரி இதை குறிப்பிட்டாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். நம்ம 2 வரியோட நிப்பாட்டிடுறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த 2ஓட நம்ம அதை தாண்டி நிறைய கருத்துக்கள் இருக்கு.
கடைசி 2 வரி தான் எனக்கு வித்தியாசமா இருந்தது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. சிறியோரை இகழ்தல் இளமைங்கிறது நமக்கு தெரியும். நம்மளை விட ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ல ஒருத்தங்க இருக்கவங்கள நம்ம வந்து இகழக்கூடாது. ஆனா பெரியோரை வியத்தலும் இளமைன்னு எழுதியிருக்கான் பாருங்க. பெரியோர் நம்ம உடனே எப்பவுமே நம்மளுக்கு எல்லாருமே ஒரு பெரிய ஆளா இருந்தா ரொம்ப புகழ்றோம். அவரை பார்த்து நீ வெளியே தோற்றத்தை வச்சு வேந்து நிக்காத அப்படின்னு ஒரு கவிஞன் வந்து ஒரு பாணரோ ஒரு கவிஞன் வந்து எழுதியிருக்கிறான். பெரியோரை வியத்தலும் இளமைங்கிற ஒரு கருத்தை வந்து ஒருத்தர் வந்து யோசிச்சிருக்கிறார். ரொம்ப பெரியவராக இருந்தா அவரை வி கேன் இன்ஸ்பயர். பட் அவரை வியந்து நம்ம இப்போ நிறைய சொல்றோம். ஒருத்தர் வந்து அகத்தோற்றத்தை வச்சு நீங்க எழுத்தாளர்கள் மேல ரொம்ப ஒரு கவர்ச்சி வந்து நம்ம நிறைய பேர் போடுறாங்க. அவங்க எழுத்தை மட்டும் வச்சு பாருங்க, அவங்க பின்னால போகாதீங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா பட்டது. இதே மாதிரி இப்ப அவங்க சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய வந்து சங்க இலக்கியங்கள்ல அந்த சொல்லிட்டே போ. முக்கியமா நான் வந்து சொல்ல வந்தது, உலகத்துல எந்த ஒரு இலக்கியத்திலும் இல்லாம சங்க இலக்கியத்துல இருந்ததுங்கிற ஒரு விஷயம் வந்து திணைகள், 5 திணைகள் நம்ம வச்சிருந்தோம். 5 திணைகள். ஏன்னா நம்ம இந்த காதலன் வெறியாட்டு பாடல சொன்னாங்க. ஒரு பெண் காதல் கொள்றா, அம்மா வந்து வேலனை கூட்டு வந்து சோழி போட்டு பாக்குறா, என் பொண்ணுக்கு என்ன அப்படின்ட்டு. இவளும் தோழியும் தனியா சிரிச்சிட்டு இருக்காங்க. அவன் வந்து உனக்கு சோழியை போட்டு பார்த்து உன் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முருகன்றான். முருகன் தான் கடவுள், முருகன் தான் இருந்தது. முருகன் சொல்றான், நீ லவ் பண்ற பேர் என்ன முருகனா அப்படின்னு இவங்க கிண்டல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து யதார்த்தமா இருக்கு. யதார்த்தம் இன்னைக்கு கூட ஒரு அந்த காலத்துல அப்படி ஏமாளிகளா இல்லை. ஒருத்தர் சோழி போட்டு இவன் பொண்ணுக்கு முருகு ஏறி இருக்குன்னு அவன் சொல்லும் போது இவன் கிண்டல் பண்றாங்க, உங்க லவருடைய பேர் என்ன முருகனான்னு. இதே பாடல ஈஜிப்ட்ல இருக்கு. இங்க வந்து ஐயா சொன்ன மாதிரி சங்க எழுப்பாளருடைய காலம் வந்து கிமு 300ல இருந்து கிமு 500ல இருந்து 300 வரைக்கும் வைக்கிறாங்க. எழுதப்பட்டதான்னு தெரியல, பாடப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கான்னு தெரியல. அதற்கு பின்னர் தான் தொகுக்கிறாங்க. தொகுக்கும் போதே நிறைய பாடல்கள் இல்லாம போயிருக்கலாம். ஏன்னா அரச உதவியில தொகுக்கப்பட்ட பாடல். ஸோ ஈஜிப்ட்ல வந்து பேப்பிரஸ் அப்பவுமே காகிதத்தில் அடிச்சு எழுதியிருக்காங்க. அந்த அப்போ உள்ளது இதுக்கு நம்மளுக்கும் 1000 ஆண்டுகள் உட்பட்டது. இதே கருத்தோட இருக்கு. டாக்டரை கூட்டு வர்றாரு, அப்ப சொல்றா எனக்குள்ள பிரச்சனை டாக்டருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பாடுற மாதிரி இருக்கு. சீன இலக்கியத்துல இருக்கு. அதுவும் ஒரு 1000-3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதே மாதிரி பிராகிருதத்துல இருக்கு. ஆனா இது எதுலையுமே நம்ம கதைகளை சொல்லும் பொழுது ஒரு காட்சியை விவரிக்கிறாங்க. அதான் அது மாதிரி ஊடலுக்கு ஒன்று, குறிஞ்சிக்கு காதலுக்கு ஒன்று தனித்தனியா 5 வகையா வச்சிருக்கிறோம் பாலைன்னு. அந்த இடத்த அவ்வளோ டிஸ்கிரிப்டிவா விவரிக்கிறாங்க. நீங்க படிச்சு பார்த்தாதான் புரியும். ஒரு 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 டைரக்டர் வந்து ஒரு கதை ஆசிரியர் வந்து எப்படி ஒரு ப்ரொடியூசரை பார்த்தா கதை சொல்லுவாரோ அந்த மாதிரி சொல்லப்படுகிறது. அதை பார்த்தா நம்மளுக்கு அந்த காட்சியை பார்த்த மாதிரி இருக்கு. ஓடி வரும்போது அந்த புல்ல அங்க எதிர்ந்தது, அந்த அந்த நாடை பத்தி முழுசும் சொல்லிட்டு தான் அப்புறம் அந்த கதைக்குள்ள லேசா இறங்குறாங்க. அந்த மாதிரியான காட்சிப்படுத்தல் உலகத்துல வந்து எங்கேயுமே இல்லை. ஏன்னா இது அந்த காலத்தினுடைய இன்றைக்கு எப்படி திரைப்படம் நம்ம கவர்ந்த மாதிரி அந்த காலத்துல வந்து இந்த இந்த அந்த பாடல் ஆசிரியர்கள், பாணர்கள், விரலிகள் போய் நடிச்சு காமிச்சிருப்பாங்க. ஊரா போய் நடிச்சு காமிச்சிருப்பாங்க. அதில் பிறந்த பாடல்கள் இவை. அப்படிங்கும்போது ஒரு திரைப்படத்தை முழுமையா பார்க்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நம்ம பேசினா இதை பத்தி ஒவ்வொன்றா பேசிக்கிட்டே போகலாம். ஒரு திரைப்படத்தை பார்க்கக்கூடிய மலைப்படுகடாம்னு இருக்கு. ஒரு மலையில மன்னனை பார்க்க ஒரு பாணர் கூட்டம் போகுது, விரலிகள். முதல்ல அந்த டிஸ்கிரைப் பண்றது அவங்க எத்தனை வகையான வாத்திய கருவிகள் வச்சிருக்காங்கன்னே ஒரு 50 பக்கத்துக்கு 50 வரிகள் இருக்கு, விதவிதமான வாத்திய கருவிகள். அதுக்கப்புறம் அவங்க மலையில போகும் பொழுது அவங்களுக்கு நிகழ்ற நிகழ்வு, யாரை சந்திக்கிறாங்க, என்ன ஆபத்துகள் இருக்கு. உண்மையில ஒரு பெரிய டிராவல். அது வந்து யாரு வந்து இப்படி டிஸ்கிரிப்டிவா ஒரு மலையை வந்து ஒருத்தர் நம்ம மலையில ட்ரெக்கிங் பண்ணவங்களுக்கு தெரியும். அது வந்து அந்த அனுபவத்தை அப்படியே தரும். அது மாதிரி அவங்களுடைய உணவு வகைகள் இதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்டரி வந்து எப்பவுமே தேடுவோம். ஹிஸ்டோரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்கியாலஜி தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப். அடுத்து வந்து ஹிஸ்டோரியன்ஸ் எழுதுனது, கல்வெட்டு, மற்றது. அடுத்ததான் அவங்க லிட்ரேச்சர் வைக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்பதான் முதல் நடியா நம்ம வந்து கீழடியோ ஆதிச்சநல்லூரோ வேண்டி நம்ம இன்னும் முழுமையான தோன்றதுங்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஃபுல்லா அர்பனைஸ் ஆயிடுச்சு. திரும்ப நம்ம வீடெல்லாம் எடுத்து தோன்றதுக்கு வழியே இல்லை. நம்மளுக்கு இருக்க லிட்ரரி சோர்ஸ் என்னைய பொறுத்தவரைக்கும் பார்த்தா அந்த லிட்ரரி சோர்ஸ்ல வந்து அந்த அந்த மக்கள், ஏன்னா இதுல பாடப்பட்டவங்க எல்லாம் யாரும் பெரிய மன்னர்கள் கிடையாது. மன்னர்கள் இருந்திருக்காங்க, அதற்கப்புறம் கடவுளர்கள் கிடையாது, மாயவாதம் கிடையாது.
முழுக்க முழுக்க யதார்த்தவாதம். எங்கேயும் நீங்க மாயவாதத்தை நான் இருக்குன்னு சொல்றேன். ஒருத்தன் கூப்பிட்டு சோழி போட்டு ஒருத்தன் உருட்டி பார்த்து ஒருத்தன் சொல்றான், அவனை கிண்டல் பண்ணிட்டு இங்க பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து யதார்த்தமா இன்னைக்கு நடக்கிறதா இருக்கே, மாயவாதம்னு பார்க்கவே முடியாது. இந்த மாதிரியே நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒடிசி, ஹோமருடைய இலியட்லாம் படிச்சீங்கன்னா மாயவாதங்கள் இருக்கும். ஈவன் மகாபாரதம், ராமாயணத்துல கூட மாயவாதங்கள். இங்க வந்து சங்க இலக்கியங்கள் அப்படிப்பட்ட எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. யதார்த்த சாதாரண மக்களுடைய வாழ்கள். இதை கூட்டி கழிச்சு ஓரளவுக்கு நம்ம ஹிஸ்டாரியை வந்து நம்ம வந்து காலங்கள் வந்து நம்மளுக்கு பெரிய அந்த அறிவு இல்லாமல் இருந்திருக்கு. அந்த காலங்களை பார்க்க முடியாது. ஆனா ஹிஸ்டரியை, நம்மளுடைய வரலாறு அன்றைக்கு எப்படி வாழ்ந்திருப்பாங்க. அதாவது மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்பா வந்து அவங்க வீட்டுக்கு போறாரு. போகும்போது மகள் வறுமையில் இருக்கிறார். அப்பா வந்து போகும்போது இந்த அம்மா வச்சுக்கோமான்னு சொல்லி பொருளை கொடுக்குறாரு. அவன் மறுக்கிறார். எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடமா இருக்கும். அது வந்து அந்த மகன் வந்து மறுத்து நான் ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கொடுக்குற பொருளை வந்து அங்கே மறுக்கிறார். இந்த காட்சி இன்னைக்கு நம்ம திரைப்படங்கள்ல பார்க்கணும். அதே மாதிரியான ஒரு காட்சி. அதனால மக்களுடைய எப்படி வாழ்ந்தாங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி நம்ம பாரியை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், பாரி வந்து படிக்கும்போது தான் தெரிஞ்சது. அது கூட ஒரு கற்பனை பாத்திரமா இருந்திருக்கு வாய்ப்பே இல்லை என்ன கேட்டா. ஏன்னா கற்பனை பாரி வந்து ஏதோ பெரிய காப்பியமா, ராமாயணம் மாதிரி காப்பியமா எழுதப்படலை. இங்க அங்க உள்ள சில பாடல்களை எடுத்து தொகுத்து நம்ம பாரியினுடைய வரலாறு இப்படி இருந்திருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். உண்மையிலே வந்து ஒரு கற்பனையான ஒரு பாத்திரமா இருந்தா பாரி இறந்திருக்க மாட்டான் சண்டையில. சரி, பாரியே இறந்து போயிருந்தா கூட ஒரு துன்பியல் சம்பவமா எழுதப்பட்டிருந்தா கூட அந்த கபிலர் அதுக்கப்புறம் அந்த பரமமலையை பார்த்து உருகி எழுதுறத பார்த்தோம்னா இது உண்மையிலே இது ஒருத்தர் அனுபவிக்காம எழுதவே முடியாது. பாரி மகளிரை திருமணம் செய்து கொடுக்கறதுக்காக ஒரு மன்னன் 2 மன்னன்ட்ட போய் பாடுறாரு. அப்பதான் அவர் அதுதான் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துலதான் அவர் நான் ஒரு அந்தணன்னே அவர் குறிப்பிடுறாரு. அவங்க மனம் புரியல. பாரி மகள்கள் அதுக்கப்புறம் இவர் வீட்டுல வந்து ஒரு சாதாரண இடத்துல இருக்கிறாரு. அவங்க குப்பை மேட்டுல ஏறி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ பாடுறாரு அவர். அங்க வந்து மலையில இருந்துட்டு இந்த பிள்ளைங்க வந்து வரக்கூடிய யானைகளையும் குதிரைகளையும் எண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இங்க இந்த குப்பை மேட்டுல நின்றுக்கிட்டு இந்த மாதிரி உப்பு வண்டிகள்லாம் எண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அவலமான ஒரு பாடல். இப்படி இதோட முடிஞ்சு போகுது. அவ்வளவுதான். பாரி மகளுக்கு வந்து அங்கவை சகவைன்னு பேர் கொடுத்து திருமணம் பண்ணாலும் 1000 வருஷம் கழிச்சு. சோழர் காலத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு, அவ்வளவுதான். அவையார் கூட்டிட்டு பண்ணி, மற்றபடி வரலாற்று சான்று கிடையாது. இந்த பாரி படிச்சா நிச்சயம் வந்து இப்படி ஒரு மன்னன் வாழ்ந்திருக்கான், இப்படி ஒரு துன்பியலான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவன் மகள்களை கூப்பிட்டுட்டு கபிலர் திரிஞ்சாருங்கிற ஒரு வரலாறு தான் அதுல இருக்கு. அதே மாதிரி எல்லாம் கோப்பரஞ்சோழனுக்கும் பிஸ்ராந்தியாருக்கும் சொன்னது கூட ஒரு கற்பனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன கேட்டா. அப்படி ஒன்று எழுதணும்னு அவசியமே கிடையாது. இறுதியா சில அந்த தமிழ் வார்த்தைகள் கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க. பணத்துக்காக பேசுறத கூப்பிட்டு வராங்க. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை போடுறான் பாருங்க. வணிக பரிசீலன். ஒரு மன்னனை பார்க்க போறான். மன்னனுக்கு நிறைய வேலையில இருக்கான். சும்மா அனுப்பல, சரி ரொம்ப வேலையில இருக்க, அவனுக்கு காசு கொடுத்து அனுப்புப்பா அப்படின்னு சொல்லிடுறான். அவன் பாடுறான், என் பாட்டுக்கு காசு கொடுறா, நான் சும்மா வந்துட்டு போறது காசு வாங்கலன்னு. மற்ற மாதிரி வணிக பரிசீலன்னு நீ நினைச்சியான்னு பாடியிருக்கான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் வச்சுக்கோங்க. நான் வணிக பரிசீலனா அவன்கிட்ட பாட்டு படிக்க, என் பாட்டுக்கு காசு கொடுக்கட்டும். மன்னத்திற்கு பொருளை கொடுத்து அனுப்பியிருக்கான். அவனுக்கு பொருள் நான் பார்க்க டைம் நிறைய இல்லை, எனக்கு அவனுக்கு பொருளை கொடுத்து அனுப்பிட்டு இருக்கான். அவன் பொருள் வேண்டாம், மண்ணு வேண்டாம்னு திரும்பி போயிருக்கான். சங்கப்பாட புலவர்களை பத்தி நிறைய நம்ம கேள்விப்பட்டாலும் ஏதோ மன்னனை இறந்து பொழுது பாடி. ஆனா நீங்க புத்தகத்துல நான் விரிவா பேச வரல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மன்னனை இடிச்சு தான் பேசிருக்காங்க. எவ்வளவு ஒவ்வொரு கருத்தையும் சொல்லும் போது காதல் பாட்டுல மன்னன், அதாவது நன்னன் பெண்களை கொலை புரிந்தான். அந்த கதையை சொல்ல நேரம் இல்லை. அதே மாதிரி ஒரு சண்டையில பெண்களுடைய முடியை அறுத்திருக்கான். இதை எங்க சொல்றாங்கன்னா நேரடியா சொல்லல. ஒரு காதல் பாட்டுல ஒரு அம்மா வந்து மகளை பாதுகாத்து வச்சிருக்கா. அப்ப காதலன் பாடுற மாதிரி இருக்குது. அந்த பெண் கொலை பிறந்த மன்னன் நன்னனோட உங்க அம்மா ரொம்ப கொடியவள் அப்படி 2 விஷயம் சொல்லிடுறாரு. இப்போ ஒரு காதல் பாடல், பெண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கான் ஒருத்தன், அது கொடிசுன்னு. அதான் பாலகிருஷ்ணன் அவர் திரும்ப சொல்லுவார், பெண் கொலையை வந்து திரும்ப கண்டிச்சது சங்கப்படலாம். வேற எந்த உலகத்துல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. நான் சொல்றேன், பைபிளை படிச்சாலும் ரொம்ப சொல்றாரு. இந்த மாதிரி அந்த ஆணவ கொலைன்னு சொல்றது ரொம்ப பெண்கள் வந்து பெருமளவுல உடன்போக்கி இருக்காங்க. அவர் குழந்தை திருமணம்னு நடந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே சொல்லப்படல. வயது வந்த பெண்கள் பிடித்த ஆணோட போயிருக்கிறாங்க. வெரைட்டி போய் வெட்டி கொண்டாதான் ஒரு பாடல் கூட நீங்க பார்க்க முடியாது. அதே நேரத்துல பொண்ணு வேணும் சண்டை போட்டிருக்காங்க. கதறி அம்மா ஒவ்வொரு இடமா தேடி போறா.
ஒருத்தட்டே கேட்கிறார். அப்புறம் சரி அவன் நல்லவனோட இருந்திருப்பான்னு ஒரு இதுல இருக்காங்க ஒழிய விரட்டி போய் வெட்டி கூட்டு வந்து வெட்டி கொண்டதாவோ அதுல ஒரு சாகசமாவோ சொல்ல. ஏன்னா அந்த காலம் சொல்லியிருக்கலாமே. இன்னைக்கே சாகசமா நினைக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. பெண் வந்து இன்னொருத்தங்க கூட போயிட்டா கூட்டு வந்து கொலை பண்றத ஒரு சாகசமா நினைக்கக்கூடிய குணம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. 2000 வருஷத்துக்கு முந்தி ஒருவேளை பண்ணியிருக்கலாம். ஆனா எழுதப்படலன்னு என்ன அர்த்தம்னா அது ஒரு அறமா அவங்க கருதல அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒவ்வொரு இந்த விஷயத்த சொல்ற மாதிரி அதனால வந்து பார்க்க போனா எனக்கு அதுல இவர் சொன்ன மாதிரி எனக்கு இன்னும் இவர் நீதிபதியை பார்க்கும்பொழுது அந்த நினைப்பட தான் அவனை போனேன். அவங்க பக்தி இலக்கியங்கள் பால் பெரும் ஈடுபாடு கொண்டவங்க. சங்க இலக்கியம் திருக்குறளுக்கு முற்பட்டது. அந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு நாகரிகத்துல கல்லையும் கறியையும் சாப்பிட்டுதான். அவங்க சாப்பிடாத உணவே கிடையாது, குடிக்காத கல்லே கிடையாது. விதவிதமா கல் கூறப்பட்டிருக்கு. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தேடும்பொழுது தான் ஒரு பாடல் வந்து அது ஒரு பிற்காலத்துல, ஏன்னா ஒரு சமஸ்கிருத நூலை அறநெறியை பின்பற்றி கல்லை குடிக்காம சில பேர் இருக்கிறாங்க, கல்லை குடிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ரெண்டுமே அறம்ங்கிறாங்க. அளவோட குடிக்கிறது அறம், அதனால கொஞ்சம் அறிவு வளருது அப்படின்னு சொல்லி அப்படின்னு அதையும் வந்து ஒரு பாடல்ல பாடி வச்சிருக்காங்க. அதே மாதிரி கல்வியை பத்தி அந்த பாடல சொன்னாங்க. இதுக்கும் சொல்றேன், உலகத்துல வேற எந்த இலக்கியங்கள்லயும் படின்னு சொன்ன நம்ம அதுக்கப்புறம் இதுல கூட சங்க பாடல் அந்த ஒரு பாடல் தான் கல்வியை பற்றி உள்ளது. அதுலயும் கூட ஒரு அரசன் சொல்றான். அது பாருங்க, அந்த ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். ஒரு தாயுடைய மனசு வந்து 2 மகன்கள் இருந்தா கூட படிச்சவன் பக்கம் ஒரு பிளேஸ திரியுண்டா அப்படின்னு ஒரு மன்னன் சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் திருக்குறளும் நாலடியாரும் 17 கீழ்கணக்கு உள்ள கல்வியை பற்றி, ஏன்னா கல்வியை பற்றி தொடர்ந்து நம்ம பேசிடுறோம். ஏன்னா இந்த கலாச்சாரமும் நம்மகிட்ட தொடர்ந்து வருது. அதான் வணிக பரிசு. அடுத்து அந்த வார்த்தை, ஏன்னா இன்னைக்குள்ள எல்லா இப்போ இன்னைக்கு நம்ம போய் நம்ம அங்க 2000 காலத்துக்கு முற்பட்டு போனா கூட அவங்க பேசுறது ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய பல வார்த்தைகள் வந்து இன்னைக்கு அப்படியே தொடர்ச்சி வந்து தமிழ்ல தான் இருக்கு. உரைக்கல்லான்னு ஒரு வார்த்தை, ரொம்ப இன்னும் அதெல்லாம் சொன்னா நிறைய வித்தியாசமான வார்த்தைகள்லாம் வரும். ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் இருக்கு. உரைக்கல்லான்னா யார சொல்றாங்கன்னா, சில பேர் வந்து காதலை வந்து வெளிப்படுத்த முடியாம தள்ளி நின்று பார்த்துக்கிட்டே, அது அந்த காலத்துல நாங்கெல்லாம் தள்ளி இருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம், வழியே போய் சொல்ல மாட்டோம். ஸோ இவங்களுக்கு வந்து உரைக்கல்லான்னு அந்த பொண்ணு கிண்டல் பண்றா. அந்த ஒன்குழாய் செல்கன்னு அந்த பாடல் பார்த்தீங்கன்னா, அந்த அறம் அந்த பெண் வந்து டெய்லி ரசிக்கிறவன் வந்து நம்மள பேசுவானான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க, அவன் பேச வரமாட்டேங்கிறான். அந்த வார்த்தை போடுறது உரைக்கல்லான். சொல்ல நினைச்சதை சொல்ல மாட்டான். நான் அதுக்கப்புறம் ஒரு நாள் வரும்போது நீ எனக்கு இந்த ஊஞ்சல் ஆட்டி விடுன்றார். ஒரு அழகான காட்சி அது. ஊஞ்சல் ஆட்டி விடுன்றார். அந்த ஊஞ்சலை வந்து ஆட்டுறான். பின்னால இருந்து ஆட்டும் போது அப்படி தவறி விடுற மாதிரி அவன் நெஞ்சில விழுந்துடுறான். விழுந்தோடனே அவனும் ஒரு செகண்ட் யோசித்து நிக்கிறான். அவன் டக்குனு அதுக்கப்புறம் வந்து ஒரு இதாகிட்டு சலனமாக்கி எந்திரிச்சிடறான். எந்திரிச்ச உடனே அந்த வார்த்தை யூஸ் பண்றவங்க ஒய்யன இம்மிடியேட்டா ஒன்குழாய் செல்க, ஒரு அழகான பெண், இது உங்களாயே நீ செல் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். ஸோ வந்து இதை விட ஒரு உயர்ந்த ஒரு அறமா இந்த காதலை வந்து இவ்வளவு நுணுக்கமா வந்து பாடினது. இவ்வளவு விஷயங்களை வந்து நான் இதுல வந்து புத்தகத்தை எழுதியிருக்கேன். இன்னும் தொடர்ந்து நான் வந்து இதை எழுதுவேன். சொன்ன மாதிரி சங்க பாடலை முழுமையா படிச்சு நான் எழுதல, ஒவ்வொரு பாடலையும் படிச்சுட்டு அதுல எனக்கு வந்து பிடிச்ச விஷயங்களை, அதுல என்னை கவர்ந்த விஷயங்களை உடனடியா வந்து நான் இதுல சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்தை நீங்க முடிஞ்ச அளவு நான் யாரையும் வற்புறுத்த முடியாது, நேரம் கிடைக்கும் போது படிச்சு பாருங்க. ஒரு சாமானிய ஒரு அதனால சொற்பிழைகள் தமிழ்ல வந்து நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்களை வருத்தப்படுறோம். தமிழை வந்து முழுமையா பிடிக்கல, இலக்கண சுத்தத்தோட எங்களுக்கு எழுதும் வராது, பேசவும் வர மாட்டேங்குது. ஆனாலும் வந்து தமிழ்ல சொல்லப்பட்ட சில அழகான விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல போனா இதை பத்தி நம்ம இரவுங்களும் அன்னைக்கு கூட நீதிபதி அவங்க அறைக்கு போயிருக்கும் பொழுது 2 காலம் எங்களுக்கு வழக்கு இருந்தது. ஆனா அவங்க இலக்கியத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா யாருக்குமே எந்திரிச்சு வரவே மனசு வரல. நாங்க திரும்பி பேச அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால இந்த நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்குது. அதை வந்து மற்ற இடத்தோட நீங்க வித்தியாசமா உணரலாம். அதனால மிக்க நன்றி. இதை வந்து நீங்க இதை தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஐயா சொன்ன மாதிரி சிலப்பதிகாரம், ஒரு சிலப்பதிகாரம் பத்தி அப்பதான் நான் கேட்டுட்டு போனேன். அதுல உள்ள நடன வகைகள் அவ்வளோ டிஸ்கிரிப்டிவா அவங்க எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட யாருமே எழுதுறதுக்கு அப்படி இல்லை. சிலப்பதிகாரத்துல நடன வகைகள் அவ்வளவு இதாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து குறைந்தபட்சம் 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுக்குள்ள நம்ம ரொம்ப பெருமை அடையலாம் நம்ம தமிழ்ல வந்து. ஏன்னா நீங்க அதனால சொல்லுவேன், மலையாளத்துல கிடையாது. ஏன்னா அவங்களும் இதை கொண்டாடணும். மலையாளத்திலேயோ கன்னடத்திலேயோ ஆந்திராவிலேயோ 1500 வருடங்களுக்கு முற்பட்ட மொழி கிடையாது.
ஏன்னா அது இவங்களுடைய இந்த சங்க இலக்கியங்கிறது நமக்கு மட்டும் உரித்தானது இல்லை, நமக்கும் அதுதான் இலக்கியம், கேரளத்தவர்களுக்கும் அதான் இலக்கியம், ஆந்திராவில் இருந்தவர்களுக்கும் அதான் இலக்கியம், கர்நாடகாவில் இருக்கும் அதான், துளு, கொன்கன், ஏன்னா கொன்கனை பத்தி ரொம்ப அதிகமா பேசுறாங்க சங்க இலக்கியங்கள். ஸோ மொத்த தமிழ்நாட்டுக்குமான இலக்கியம் இந்த சங்க இலக்கியம். இதை உலகம் ஃபுல்லா நம்ம நான் அதுக்கு தான் எதுக்கு ஆதங்கப்படுறதுன்னா, சீன இலக்கியங்களோ கிரேக்க இலக்கியங்களோ சமகால இலக்கியங்கள் உலகத்துல பெரிய யூனிவர்சிட்டியிலலாம் படிக்கிறாங்க பேசுறாங்க. ஆனா சங்க இலக்கியங்களை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை, 1-2 ப்ரொஃபசர்ஸ் தவிர. அதனால இதை உலக லெவல்ல இதை எடுத்துட்டு போனோம். இதுல சிறந்த கருத்துக்கள் இருக்கு, நீங்க எல்லாம் இதை படித்து பயன்படணும்னு நினைக்கிறேன். நன்றி.